இப்ப இந்த சிம்மராசி பெண்களினுடைய காதல், கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? நிச்சயமா. இவங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கைங்கும்போது நெறைய பேருக்கு அந்த காதல் வாழ்க்கையே செட் ஆகுறது. என்னன்னா, இவங்களுடைய 2ஆம் இடத்திலேயே சுக்கிரன் நீச்சம் ஆகுறாரு இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், நார்மலான திருமணமா இருக்காது. ஒண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல இல்ல ஓகே. வீட்ல என்ன வேணா பண்ணட்டும். ஆனா நான் என்னுடைய நிலைக்கு போறேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்ற பிள்ளைகளும் இவங்க தான். ஏய் நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம்ப்பா. நம்ம வந்து இதெல்லாம் தேவையே இல்லன்னு தூக்கி போட்டு, ஒரு மாரி இறுக்கமா தனக்குள்ள இந்த ரம்யா கிருஷ்ணன் மாரின்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணவே மாட்டேன். நான் இந்த அளவுக்கு இப்படி இருந்துட்டு போறேன்ற அளவுக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நான் யோசிச்சுட்டேன். ஆனா எனக்கு அது கிடைக்கலன்ற பட்சத்துல உங்களுக்காக எதுவுமே தேவையில்ல. நான் தூக்கி போட்டு இப்படி கூட இருப்பேன். அப்படின்ற அளவுக்கு இருக்க பிள்ளைகளும் இவங்க தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நிக்கிறவங்களும் இவங்க தான். இல்லங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் இப்படிதான் நான் இருப்பேன். ஆனா யாருக்காகவும் மாற மாட்டேன்னு அந்த ஒரு விடாப்பிடியா இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இவங்க தான். சப்போஸ் வீட்லயே பார்த்து கல்யாணம் பண்றாங்கன்னா, புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அதாவது ஆஃப்டர் மேரேஜ்க்கு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் குடுத்து வச்சவரு. சிம்மத்தில பிறந்த பெண் பிள்ளை வந்து அழகா ஹஸ்பண்ட வந்து பார்த்துப்பா. வீட்டையும் பார்த்துப்பா, எல்லாத்தையும் பார்த்துப்பா. பிள்ளைங்கள பார்த்துப்பா. டைம் ஆன் டைமா இங்க பெர்ஃபெக்ட்டா இந்த டைம் தூங்கு, இந்த டைம்க்கு எந்திரி, இந்த டைம்க்கு இந்த வேலைய பாரு. அந்த குடும்பத்தினுடைய ஒரு அச்சாணின்னு எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் ஜாலியா இருக்கலாம். எங்க வேலைக்கு போறோமா, வந்தோமா, ரைட் முடிஞ்சுச்சு. பொண்டாட்டிட்ட குடுத்துட்டா போதும். சிம்மத்தில ஒரு பெண் பிறந்திருக்கா. அவ வந்து உங்களுக்கு மனைவியா இருக்காருன்னா, அந்த பெண் வீட்ட வந்து அவ்ளோ அழகா நிர்வாகம் பண்ணுவா. எப்படி மிச்சம் பண்ணணும், எப்படி வந்து எந்த இடத்துல மரியாதையா நடத்தணும், யாருக்கு எவ்வளோ செய்யணும், செய்முறை செய்றதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம பார்த்துக்கலாம். யாருக்கு என்ன? எனக்கெல்லாம் தெரியாதுங்க. எல்லாமே என் ஒய்ஃப் தாங்க. சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் நம்ம சிம்மத்தில பிறந்த